ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சனி திசை நடக்கும்போது நிச்சயம் சொத்து கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு நான் எப்போ சொந்த வீடு இல்லாதவங்க, நான் எப்போ சொந்த வீடு வாங்குவேன், அதே மாதிரி வேறு ஏதாவது சொத்துக்கள் வாங்குகிற யோகம் என் ஜாதகத்தில் இருக்கா, அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கும்போது சொத்து யோகம் எப்படி இருக்கும், சொத்துக்கள்லாம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. எல்லாருக்குமே சொந்த வீடு சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் இருக்குது. இந்த ஆர்வம் ஜாதகத்தில் இருக்கா, அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதே சமயத்தில் இப்போ ஒவ்வொரு திசை வருது, அது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு திசை இருக்குது. 9 கிரகத்துக்கும் திசை இருக்குது. இப்போ ஒவ்வொரு கிரக திசைகளையும் இந்த குறிப்பிட்ட விஷயம் நடக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும், கட்டாயம் நடக்க வேண்டிய விஷயங்கள் அந்த திசையில் நடக்கும். அப்படி நம்ம ஒவ்வொரு திசைக்கும் பார்க்கும்போது இப்போ சூரிய திசை, ராகு திசை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. சூரிய திசை அப்படின்னா 5ஆம் அதிபதி திசை, ராகு திசை. ஏன்னா வீடு இல்லை, அதனால் ராகு 5ஆம் இடத்தோட வேலையை தான் செய்வார். இப்படி நம்ம ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலனை சொல்கிறோம். ஆனால் அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நடக்கும். பல விஷயங்கள் இருக்கும் ஜாதகத்தில். ஏன்னா லக்னம் மாறும்போது லக்னத்தை வச்சு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். ஆனால் ஒரு கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகம் அதோட தன்மைக்கு தகுந்தவாறு காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகம் அந்த விஷயத்தை அந்த திசையில் கண்டிப்பாக செய்யும். அப்படி பார்க்கும்போது சனி திசை நடக்கும்போது கண்டிப்பாக சொத்து வாங்குகிற யோகம் உண்டாகும். இது நிறைய பேர் என்னென்னா சனி திசை அப்படிங்கையில் பயப்படுறாங்க. ஏன்னா 7 சனி, அடுத்து அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தமாச சனி, இப்படியே சொல்லி நம்ம திசைக்கும் அந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் சனி பகவான் வரதையும் குழப்பிக்குவாங்க. ஆனால் குழப்பினாலும் சனிங்கிற ஒரு கிரகம் சம்பந்தப்படும்போது உங்களுக்கு பல நன்மைகள் அந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கும். பல நன்மைகள் அப்படின்னா வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அந்த இடத்துல. அந்த மாற்றங்கள் அந்த நடக்கிற திசைக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் நல்லதோ கெட்டதோ நடத்தும். இப்போ நிறைய நான் இந்த சொத்து விஷயங்கள்லாம் சொல்கிறேன்ல, சொத்து விஷயங்கள்லாம் எல்லாரும் விரும்புகிற விஷயம். சொந்த வீடு கட்டுறது, சொந்த வீடு வாங்கிறது, இது எல்லாருமே விரும்புகிற விஷயம். இதெல்லாம் வாங்கிறது வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு லட்சியமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சொத்து வாங்குகிற விஷயத்தை கொடுக்கறதே சனி திசை தான். அதே போல் உங்களுக்கு சனி திசை ஏன் இப்படி சொத்து வாங்குகிற யோகத்தை கொடுக்குது, சனி திசையில் இது நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சனி கொடுப்பார், யார் தடுப்பாருமாங்க. அதுபோல் சனி பகவான் கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ சனி திசை வந்தால் சொத்து வாங்குகிற யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா மற்ற கிரகத்துக்கு கூட உறுதி கொடுக்க முடியல. ஆனால் சனி திசை வந்தால் நான் சொத்து வாங்குறேன்னு சொல்கிறேன்னா அதுக்கு உறுதி கொடுக்க முடியும். ஏன்னா சனி கொடுப்பார், யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பகவான் கண்டிப்பாக அந்த சனி திசை நடக்கும்போது அவங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு லாபம் உண்டாகாமல் போகவே போகாது. இது எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சனி பகவான் மேசத்துலேருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ நம்மளுக்கு தேவை சொத்து சுகங்கள், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வீடு, நிலம், இது பற்றின விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவோட பேசுகிறோம். சனி பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதிங்கையில் மகரத்துக்கு வருவார். அவர் தனக்கு நேர் எதிராக சப்தமாக பார்வையை பார்க்குற வீடு எதுன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான கடகத்தை பார்ப்பார். அந்த கடகம் தான் சொத்து சுகங்களை சொல்லக்கூடியது, வீடு, நிலம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போ
சனி திசை வரும்போது சனி பகவானோட சப்தம பார்வையில் இருக்கக்கூடிய வீடு வந்து 4ஆம் வீடாக வருது. சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய வீடாக வருது. கண்டிப்பாக அந்த சனி திசை ஆரம்பிக்கும் போது கோச்சார ரீதியாக கிரகங்களும் சரியாக அமையும் போது நிச்சயமாக எந்த லக்னக்காரங்களுக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தேரும். சொத்து யோகம் உண்டாகும். அதே போல் லக்னம் மாறி இருந்தால் அந்த 4ஆம் அதிபதியோட சனி பகவான் கோச்சார ரீதியாக சம்பந்தப்படும் போது 100% இது நடக்கும், நடந்தே தீரும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா அவங்க வீடு, இடம், நிலம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய அந்த கனவை வந்து அந்த நேரத்தில் சனி பகவான் நிறைவேற்றி வைப்பார். சொத்து வாங்குகிற யோகம் கண்டிப்பாக இந்த சனி திசை நடக்கும்போது நடக்கும். பொதுவாக சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலிருந்து பயிற்சி ஆகி 2.5 வருஷமாக 12 கட்டத்துக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகிடுது. அதனால தான் எல்லோரும் சொன்னாங்க 30 வருஷம் கெட்டவரும் இல்லை, 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லைம்பாங்க. வாழ்க்கையில் சொத்து சுகங்களோ சொந்த வீடே இல்லாதவங்க கூட அந்த குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு அந்த சனி திசை சம்பந்தப்படுற நேரத்தில் 4ஆம் அதிபதி அதோட சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அது ஜாதகங்களில் நுணுக்கமாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இவருக்கு சொத்து கிடைச்சே தீரும், சொந்த வீட்டுக்கு போயே தீருவார். அந்த இடத்துல சொத்து இவருக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தில் அவருக்கு அந்த 4ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுற கிரகத்தை வச்சு சொல்ல முடியும். அந்த 4ஆம் இடத்தோட இப்போ லக்னாதிபதி சம்பந்தப்படுறாரு, லக்னத்திலே 4ஆம் அதிபதி இருக்கார் அப்படின்னா ஜாதகர் சுய முயற்சியிலேயே வாங்கிடுவார். சுய முயற்சினா சொந்த சம்பாத்தியம் பண்ணி அவருடைய முயற்சினால் அவர் வந்து சொத்துக்களை வாங்கக்கூடிய நிலை இருக்கும். அதே போல் 2ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது அவங்க குடும்ப சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குடும்பத்தினால அவருக்கு அந்த சொத்து அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சம்மந்தப்படும் போது அவர் சொந்த வீட்டிலேருந்து வேறு இடத்துக்கு பயிற்சி ஆகி போகிற நிலையில் அங்கே அதே போல் சகோதரர்களால் நண்பர்களால் இதெல்லாம் வந்து 3ஆம் இடத்துக்கும் வரும். அந்த முயற்சி அவங்களோட உதவினால் அவருக்கு சொத்து கிடைக்கிற யோகம் உண்டாகும். 4ஆம் இடம் அப்படிங்கையில் அவருடைய அந்த சொந்த ஊரில் வாங்குவாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற தாயோட சம்பந்தம் இருக்கும், அந்த வீடு வாங்குகிற யோகம் வந்து அவங்களுக்கு அமையும். அதே போல் 4ஆம் இடம் அப்படிங்கிற கல்வியை குறிக்க இதாக இருக்கிறதுனால அவங்க அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்கிற யோகம் உண்டாகும். அதே போல் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அவங்களுக்கு அந்த சொத்து அமைகிற மாதிரி இருக்கும். இப்படி இப்போ 9ஆம் இடம் அப்படின்னா தந்தையால் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பல விஷயங்கள் இருக்குது. அது ஜாதகத்தோட நுணுக்கமாக பார்க்கும்போது நம்ம அந்த விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கிறது வந்து சனி திசை அங்கே சம்பந்தப்படணும். சில பேர் கேட்கலாம், சனி திசை இல்லாமையே எல்லாம் வீடு வாங்கியிருக்காங்க, அதே போல் சனி பகவான் திசை வந்தால் மட்டும்தான் இது சொத்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், சனி திசை வராமல் அவங்களுக்கு 4ஆம் அதிபதி திசை நடக்கும்போது அதோட சனி பகவான் மிக நெருக்கமாக ஏதோ ஒரு வகையில் இப்போ 7 சனியோ அஷ்டம சனியோ அந்த 4ஆம் அதிபதியோடு சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு சொத்து அமையும். சனி பகவான் சம்பந்தப்படாமல் ஆனால் சொத்து அமையாது. அதே போல் இப்போ சனி பகவான் திசை வந்து ஒருத்தருக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொத்து வாங்குகிற யோகம் உண்டாகும். அதுக்கு 4ஆம் அதிபதியோட ஏதோ ஒரு லிங்க்கு கிடைச்சிருக்கும். கிடைக்கும்போது கோச்சா ரீதியாக கிரகங்களும் அதுக்கு துணையாக இருக்கும்போது அவங்களுக்கு சொத்து அமைகிற யோகம் வந்து கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு வந்து அமையும் போது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில சம்பவங்கள் வந்து முன்னாலேயே நடக்கும்.
அது இப்போ ஒருத்தருக்கு திருமணத்துக்கு பிறகு சொத்து வாங்க போகிறாரு, 7ஆம் அதிபதியோட சம்மந்தப்படுறாருன்னா அவருக்கு முன்னால் திருமணம் நடக்கும். அது மாதிரி 5ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு சொந்த வீடு அமையும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதே போல் சில பேர் வெளிநாடு போன பிறகு அந்த மாதிரி சொந்த வீடு வாங்குகிற மாதிரி யோகம் இருக்கும். அது 12ஆம் இடத்தோடைய 9ஆம் இடத்தோடைய சம்மந்தப்படும் போது அது மாதிரி வெளிநாடு சம்மந்தமாக இவங்க போகும்போது வெளிநாடு தொடர்புனால வீடு வாங்குகிற யோகம், வெளிநாட்டில் உள்ளவங்க உதவி செஞ்சு அதனால வீடு வாங்குகிற யோகம் இப்படிலாம் உண்டாகும். இது மாதிரி. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் சம்மந்தப்படாமல் ஒருத்தர் சொத்துக்கள் வாங்க முடியாது. சொத்துக்கள் வாங்கிறதுக்கு காரணமாக, ஏன்னா இந்த கர்மாவை சம்மந்தப்படுத்துறதுனால கர்மகாரகரான சனி பகவான் அந்த இடத்துல சம்மந்தப்படும் போது தான் இவங்களுக்கு நன்மையை தீமையாக நடக்கும். அந்த நன்மைங்கிறது தான் நம்மளுக்கு வீடுங்கிற யோகம். அந்த நன்மையை நடக்கணுன்னாலும் அங்கே சனி பகவான் சம்மந்தப்படணும். அதனால் இந்த பதிவில் நான் இந்த சனி திசை நடக்கும்போது நிச்சயம் சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவாக அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்த காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக இருக்கக்கூடிய கடகத்தை நேர் எதிர் வீடாக பார்க்கும்போது அந்த அமைப்புனால தான் சனி பகவானுக்கு சொத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது. இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.